السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், 7 நாட்கள் 7 திக்ருகள். ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு திக்ரையும் நாம் 1000 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 7 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் இந்த திக்ரை தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஜும்ஆவுடைய நாள் தொடங்கி அன்றிலிருந்து 7 நாட்களுக்கு இந்த 7 திக்ருகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் 1000 தடவைகள் ஓத வேண்டும். அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு வரக்கூடிய இந்த திக்ருகள், யார் அல்லாஹினுடைய இஸ்ம்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவர்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் உடனே பதில் வழங்குகின்றான். நாம் அல்லாஹினுடைய இஸ்ம்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால். இந்த 7 திக்ருகளில் சில திக்ருகள் இருக்கின்றது இஸ்முல் அலம். இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்து தருகின்றான். சில இமாம்கள் இந்த திக்ருகளையும் இஸ்முல் அலம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கைகளை ஒருபோதும் வெறும் கைகளாக அல்லாஹ் ஆக்க மாட்டான். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். எப்பொழுதென்றால் நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஒரு விடயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் இந்த திக்ருகளை ஒவ்வொரு மாதமும் 7 நாட்கள் இதனை ஓதி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். அதனை தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நாமும் இதே போன்று இந்த திக்ருகளை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். அதாவது 7 நாட்களுக்கு 7 திக்ருகள். இந்த இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஜும்ஆவுடைய நாளிலிருந்து நாம் ஓதுவதற்கு ஆரம்பிப்போம். 7 நாட்கள் 7 திக்ருகள். ஒவ்வொரு திக்ரையும் நாம் ஒவ்வொரு நாளும் 1000 தடவைகள் ஓத வேண்டும். இவ்வாறு ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ்விடம் முன்வைப்போம். நிச்சயமாக நம்மை படைத்த ரப்பு நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்குவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஷவ்வாலினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை, வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து நாம் இதனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம். வெள்ளிக்கிழமையுடைய நாள் இந்த திக்ரை 1000 தடவை ஓதுவோம். யா அல்லாஹு யாஹூ, யா அல்லாஹு யாஹூ என்று வரக்கூடிய இந்த திக்ரை நாம் 1000 தடவைகள் ஓதுவோம் வெள்ளிக்கிழமை. அதே போன்று சனிக்கிழமை யா ரஹ்மானு யா ரஹீம், யா ரஹ்மானு
யா ரஹீம் என்ற இந்த திக்ரை சனிக்கிழமை 1000 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று 3வது ஞாயிற்றுக்கிழமை யா வாஹிது யா அஹத், யா வாஹிது யா அஹத் என்ற இந்த திக்ரை 1000 தடவைகள் நாம் ஓதுவோம். அதே போன்று திங்கட்கிழமை 4வது நாள் யா சொமது யா வித்ரு, யா சொமது யா வித்ரு என்ற இந்த திக்ரை இந்த இஸ்மை 1000 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று செவ்வாய்க்கிழமை 5வது நாள் யா ஹையு யா கையூம், யா ஹையு யா கையூம் என்ற இந்த திக்ரை 1000 தடவைகள் ஓதுவோம். புதன்கிழமை 6வது நாள் யா ஹன்னானு யா மன்னான், யா ஹன்னானு யா மன்னான் என்ற இந்த திக்ரை 1000 தடவைகள் ஓதுவோம். சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த யா ஹன்னானு யா மன்னான் என்ற இந்த இஸ்ம் இருக்கின்றதே, இதனை இஸ்முல் ஆலம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதனை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் வழங்குகின்றான் என்று சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மிக முக்கியமான ஒரு இஸ்மாக இந்த இஸ்ம் இருந்து கொண்டிருக்கின்றது. யா ஹன்னானு யா மன்னான் இதனை 1000 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று 7வது நாள் வியாழக்கிழமை யாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இந்த திக்ரை 1000 தடவைகள் ஓதுவோம். இந்த 7 திக்ர்களும் மிக முக்கியமான திக்ர்கள். அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய அந்த திருநாமங்களை கொண்டு இந்த திக்ர்களை நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 7 நாட்களும் மிக முக்கியமான இந்த 7 திக்ர்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்வோம். அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அல்லது மக்ரிபுக்கு பின்னால் உள்ள நேரம், இவ்வாறு ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்து அந்த நேரத்திலே 7 நாட்களும் தொடர்ச்சியாக இந்த 7 விதமான திக்ர்களையும் நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் அவன் சீராக்கி தருவான். முதலாவது திக்கர் வெள்ளிக்கிழமை யா அல்லாஹு யா ஹுவ என்று 1000 தடவை, 2வது திக்கர் சனிக்கிழமை யா ரஹ்மானு யா ரஹீம் என்று 1000 தடவை, 3வது திக்கர் ஞாயிற்றுக்கிழமை யா வாஹிது யா அஹது என்று 1000 தடவை, 4வது திக்கர் திங்கட்கிழமை யா சொமது யா வித்ரு என்று 1000 தடவை, 5வது திக்கர் செவ்வாய்க்கிழமை யா ஹையு யா கையூம் என்று 1000 தடவை, 6வது திக்கர் புதன்கிழமை யா ஹன்னானு யா மன்னான் என்று 1000 தடவை, 7வது திக்கர் வியாழக்கிழமை யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று 1000 தடவைகள். இவ்வாறு இந்த 7 நாட்களும் இந்த ஜும்ஆவிலிருந்து ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய அந்த வியாழக்கிழமை வரை 7 நாட்களும் நாம் ஓதுவோம். இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் நாம் இவ்வாறு 7 நாட்கள் ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்போம். இமாம்கள் செய்து வந்த வழிமுறை, நாமும் இதனை பின்பற்றி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான். இஸ்முல் ஆலம் நிறைந்த இந்த திக்ர்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.